சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்காக நாங்கள் இப்போ போகிறோம். சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டை போய் உங்களுக்கு படித்த மேதாவிகள், போர் வீரர்கள், இந்த சந்தையில் வியாரம் செய்கிறாங்க உறவுகள் இந்த காணொலியை பார்த்தா மறக்காமல் கொமெண்ட போடுங்க. அது ஒரு மாதிரி இன்றைக்கு விஜயரை பிடிச்சி கொண்டு வந்துட்டு சாப்பாட்டுக்கும். இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் இருந்தால் சொல்லுங்க. சாவச்சேரி இந்த நிலம் வந்து அரச நிலம் தானே? இப்போ அதுக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு வெல்லாம் ஐயா கதைக்கலாமுண்டு. அவர் சொன்னார், நான் வந்து கலியாங்காடி தரேன் சாவச்சேரிக்கு வந்தவர். இப்போ வந்து புலம்பெயர் தேசம் நண்பன் விஜயராஜ் சேர்ந்து தான் இப்போ சாவச்சேரி பாய்த்தமிழ் வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு இந்த போட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கோம். தென்மராட்சியில் எங்களோட சாவச்சேரி நகரப்பகுதிக்காக நிற்கிறோம். இன்றைக்கு சாவச்சேரி நகரப்பகுதி தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். பெரும்பான்மையான பகுதிகள் இதில் கவர் பண்ணக்கூடியமாக இருக்கும்னு தெரியாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா டவுன் சிட்டியில் காட்டி அதோட கொஞ்சம் இடங்களும் காட்ட போகிறோம். மறக்காமல் அந்த சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு சாவச்சேரி உறவுகள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அப்படி ஷேர் பண்ணிக்கணும், ஆதரவு தாங்கோ. அப்படி காணொலியை திறந்து பார்ப்போம். இதில் யாராட்ட உறவுகள்னு நாங்கள் வீடு இந்த காணொலியில் பதிவேற்று படுத்து இருக்காது. அப்படி பதிவேற்று மறக்காமல் ஒரு கருத்து அதாவது கொமெண்ட் பதிவிடுங்க. காணொலியை திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் கோப்பாய் சிக்னல் சந்திக்கு வந்துட்டோம். கோப்பாய் சிக்னல் சந்தியால் நேராக தான் போக போகிறோம். கைதடி போய்த்தான் சாவச்சேரி போக போகிறோம். அதே எங்கண்ட நாங்கள் உடும்புறாயில் வந்து நாங்கள் இடக்கை பார்த்தா பொயின் பெற்ற ரோட்டு பருத்துறைக்கு போகிறது. அதே விளக்கை பார்த்தா யாழ்ப்பாணம் நல்லூரால் போய் யாழ்ப்பாணத்துக்கு போகலாம். கோப்பாயில் பார்த்தீங்கன்னா கல்குவாரியல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 கல்குவாரியல் வரும். இது வந்தால் சுண்ணாம்பு கல்லும் இங்கே உடைக்கிறவையல், அதே மாதிரி கருங்கல்லும் உடைக்கிறவையல். அந்த சில நேரம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கல் உடைக்கிற நேரம் வரையிலாது. காற்று வளத்தை பார்த்தா அந்த கல் உடைக்க முழு டஸ்ட்டும் அப்படியே ரோட்டுக்கு வரும். இப்போ மழை பெய்ததில் பார்த்தீங்கன்னா இந்த கோப்பை அதாவது கோப்பை பாலத்துக்கு போகிற இந்த வழியில் இந்த மீன் பிடிச்சி கொண்டு நிற்கணும். பீச்சு வேலையில் தூண்டுகள் எல்லாம் இப்போ நாங்கள் கைதடி ஜங்ஷன் வந்துட்டோம். கைதடி ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மினி சிட்டி என்றே சொல்லலாம், ஒரு நகரம் என்ற மாதிரி சொல்லலாம். அனைத்து வசதிகளும் இந்த கைதடி ஜங்ஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கைதடி விநாயகர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். கைதடி விநாயகர் ஆலயம் ஒரு பிரபல்யமான ஒரு விநாயகர் ஆலயம். இப்போ இங்கே இந்த ரோட்டால் பயணம் செய்பவர்கள் அந்த ஆலயத்தை இறங்கி வழிபட்டு செல்வதுதான் வழக்கம். உங்களுக்கு தெரியும், கைதடி பாலம் வந்து முதல்ல இரும்பில் இருந்தது. அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொங்குரிட்டில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாலம் மிகவும் உயரமாகவும் நல்ல பலப்பாகவும் அமைச்சிருக்கிறோம். நீண்ட காலம் பாவனைக்காக எங்கே போகிறன்றாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய இருக்கும். இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா காப்பற்றால் அமைக்கப்பட்டிருக்குது நேர்த்தியாக. அதாவது பார்த்திங்கன்னா முதல் வந்து சல்லிக்கல்லுக்கு மேலே தேர் ஊற்றி பேருந்து அதுக்கு மேலே டஸ்ட் எறிஞ்சு அந்த ரோட்டு போடுவினோம். அந்த ரோட்டுகளை இப்போ வந்து இல்லாமல் முழுசாக காப்பேட் ரோட்டாக எல்லா இடமும் மாறிக்கொண்டு வருது. அதால் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ஸ்பீடாக போகக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் வீதி விபத்துகளும் அதிகமாக நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நுணாவில் சந்திக்கு வந்துட்டோம். இந்த நுணாவில் வந்து ஒரு மிகவும் பிரபல்யமான இடம். இந்த நுணாவில் சந்தி தாண்டி தான் அப்படி நேராக நாங்கள் சாவச்சேரிக்கு போகிறோம். இந்த நுணாவில் ஆட்ட வீடுங்கிற காணொலியில் பதியுதோ அவையில் மறக்காமல் தெரிஞ்சால் கொமெண்ட் ஒன்றை போட்டு விடுங்கோ. வெகு விரைவில் நுணாவில் ஊரை சுற்றியும் ஒரு வீடியோ போடுவோம். இப்போ நாங்கள் சாவச்சேரியை தான் காட்ட போகிறோம் ஊர் சுற்றி. நுணாவில் இந்த வயலுக்கு பார்த்திங்கன்னா 2 ஆலயங்கள் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாவச்சேரி நகராட்சி மன்றம் அன்புடன் வரவேற்கின்றது இருக்குது. இப்போ நாங்கள் நுணாவில் போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கி வந்துட்டோம். அதில் இது வீடியோ எடுக்கலாது, அங்கே அப்படியே கட் பண்ணி எடுக்கிறோம். நாங்கள் இப்போ சாவச்சேரிக்கு உள்ளே வந்துட்டோம். சாவச்சேரிக்கு வந்தாலும் தெரியும், ஒரு பிரபலிய யூடியூபர் விஜயதரனை சந்திக்காக போனால் அது அழகில்லை. நாங்கள் பிரபலிய யூடியூபர் விஜயதரனை சந்திச்சுட்டு தான் போகிறோம். காலையில் தொடர்ந்து வேறுங்க விஜயதரனை போய் சந்தித்து கழிச்சிட்டு போகிறோம் விஜயதரன் அண்ணையை.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏனையன் ரோட்டு பிரதான வீதிக்கு அருகாமையில் கட்டுறங்கள், அதாவது பெரிய பெரிய கட்டுறங்கள் கட்டிக்கொண்டு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ சேவாலயம் ஒன்றும் இருக்குது. வந்து எவ்வளோ காலத்தான் சேவாலயம் இருக்காத அமெரிக்கன் சிலோன் மிஷன் திருச்சபையாம் இது. அப்படியே நாங்கள் காலையில் தொடர்ந்து போய்கொண்டிருப்போம். அப்போ நாங்கள் வரையக்கே இதில் ஒரு ஐயாவை கண்டனாங்கள். அப்போ கேட்டுனாங்கள், ஐயா கதைக்கலாமுண்டு. அவர் சொன்னார், நான் வந்து களியாங்காடி தரேன் சாவச்சேரிக்கு வந்தவர், இப்போ வந்து புலம்பெயர் தேசம் போயிட்டு திருப்பி வந்த சொந்த ஊருக்கு வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னவர். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? தேவி. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக சாவச்சேரியில் இருக்கிறீங்கள்? 82ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டினேன். 82ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டு புலம்பெயர் தேசத்துக்கு போனீங்க? 82 போயிட்டேன். கல்யாணம் செய்து அப்படியே போயிட்டீங்க. போயிட்டேன். இப்போ எந்த எத்தனை ஆண்டுகள் திரும்பி வந்த நீங்கள்? 88 திருப்பி வந்த நீங்கள். இப்போ திருப்பி வந்து திருப்பி எத்தனை ஆண்டுகள் போனீங்க? கோயில் அப்படியே எங்கேயான் இருக்கிறீங்க? அம்மாவோட அங்கே மாறி மாறி இருக்கிறீங்க. அப்போ சந்தோஷம் சொந்த ஊரில் இருக்கிறது. ஓ, சொந்த சந்தோஷம் தானே. அப்போ பிரதான தொழிலாக அப்போ என்ன நீங்கள் செய்கிறீங்க? பிரதான தொழில் வந்து இப்போ இல்லை. இப்போ பிள்ளைகள் உழைக்குதல், நாங்கள் வேண்டிய தயவில் இருந்துருக்குறோம். இப்போ இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து பிரதானமாக என்ன வேலையை செய்யணும்? இங்கே ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து. இப்போ அங்கே இருக்கிறாங்க கடன் தொழில் செய்யணும், இந்தியாவில் கொஞ்சம் பேர் விவசாயம் செய்யணும், எல்லா தொழிலும் இங்கே நடக்குது. செய்யணும். கடைகள் வச்சுருக்கீங்கள எல்லா தொழிலும் இங்கே செய்யணும். ஒரு வேலையாண்டு இல்லை, பொதுவாக எல்லாரும் எல்லாத்தையும் செய்யக்கூடிய மற்றபடி இங்கே வாழ்க்கை பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 88ஆம் ஆண்டு இருந்ததுக்கும் இப்போ 2025 இருக்கிறதுக்கும் வந்து இந்த ஊர் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். ஓ, வளர்ச்சி இருக்குது. இப்போ வீதி எல்லாம் புதுசாக போகிறோம், முந்தி எல்லாம் கிரகம் போகிறோம் போட்டு இப்போ கட்டிடங்கள், புது புது கட்டிடங்கள் எல்லாமே இப்போ எல்லாம் சின்ன கொட்டில் எல்லாம் இப்போ பெரிய பெரிய வீடுகள். ஆனால் கொட்டில் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொட்டில் வாழ்க்கை பிடிச்சிருக்கோ இல்லாட்டி இந்த இதை விட பழைய வாழ்க்கை நல்ல கொட்டில் வாழ்க்கை நல்லா இருக்கும்? கணக்க பேர் சொல்லிடணும், என்னோட ஃபோன் எடுத்து கதைக்காகலாம் சொல்லிடணும், தம்பி கொட்டில் வீடு எங்கே இந்த எனக்கு காட்டுங்க பார்க்கணுமெண்டு. வெகு சீக்கிரம் நான் கொட்டில் வீடு காட்டுவேன். இந்த அப்படியே பெரிய எடுப்பான வாழ்க்கையை விட உறுதியான வாழ்க்கை நல்லது. அந்த அந்த எங்கண்ட காலப்பகுதியிலே 2006 அந்த காலப்பகுதியிலேயே இந்த சிம்மினி லாம்புகள் மற்ற மற்ற என்ன இந்த ஜாம் பிளாக்குகள் எல்லாம் அந்த ஊசியால் திரிய எல்லாமே உயர்த்தி விடைக்கு பஞ்சை வச்சு குத்தி பழத்தை எல்லாம் வாங்கினாங்க. இப்போ எல்லாம் இப்போ நிம்மதியாக இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. சரி ஐயா, நிம்மதியாக இருக்கு. சரி, சந்தோஷம் உங்களோட கதைச்சது, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட கதைச்சதுக்க நன்றி. நன்றி. இதில் வந்து பாடசாலை கோட்டக்கல்வி அலுவலகம், கோட்டக்கல்வி அலுவலகம் சங்கம். சரி, அன்றைக்கி வந்து சாயச்சேரி எங்கண்ட ஒரு 2 பேர் வந்துட்டு அப்படி. இப்போ இந்த வீதியில் இந்தியன்ற ஐஓசி பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அடுத்ததாக அப்படி நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். பிரம்மாண்டமான வீடு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் இப்போ பாட்டு போட்டிருக்கேன், ஒளிவரிக்கை போட்டிருக்கீங்கன்னா. இதில் ஒரு சின்ன குளம் இருக்குது. இது குளமோ இல்லை ஊர்மனையோ தெரியல. இதில் சின்ன தண்ணியோட ஒரு நீரேரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் கடை இருக்குது. பேரே அழகாக இருக்குது, தமிழ் தாய். இப்போ இப்படியே இந்த வீதியில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படியே தொடங்கி கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஊரில் இப்போ கட்டடங்கள் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம். சில பயணங்கள் மேற்கொள்ளும் போது சந்தோஷமாக இருக்கும், சில பயணங்கள் மேற்கொள்ளும் போது ஏன் வெளுக்கிட்ட மட்டும் இருக்கும். அப்படி சில பயணங்கள் எனக்கு அமைஞ்சிருக்குது, ஏன் வெளுக்கிட்டோம்ட்டு எல்லாம். இங்கே சாவச்சேரி நகராட்சி மன்றம் நகர பூங்காவாம். இது சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடக்கூடிய ஒரு பூங்கா ஒன்று இருக்குது.
இப்போ நாங்கள் வந்துட்டோம். இதால் தான் எங்களோட பிரபலிய யூடியூபர் விஜயதரன் வீட்டை போகணும். இப்போ இனி விஜயதரன்கிட்ட போயிட்டு அவர் சந்திச்சு கதைச்சிட்டு என்ன மாதிரி சோமாக இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இப்போ இந்த காலநிலை இப்படியே தொடருங்கோ. இப்போ இடக்கை பக்கத்தால் தான் விஜயதரன்கிட்ட வீட்டை போகணும். இதுக்குள்ள ஆட்ட வீடு யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்க. உங்களோட வீடும் இந்த ரோட்டில் அப்படியே காட்டி கொண்டு வரோம். இப்போ பிரபலிய யூடியூபர்கிட்ட வீடு எனக்கு தெரியாது. நான் ஃபோனில் தொடர்பு கொண்டு தான் போகிறேன். நான் இதுக்கெலாம் நாள் இருக்கிறாருன்னு தெரியும். அண்ணா வீட்டையோன்னு நினைக்கிறீங்கள் அந்த அந்த ரோட்டுக்கெலாம் வந்து கொண்டிருக்கோம். உங்கள்கிட்ட அந்த மாமியா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கோ உங்களோட வீடு. அப்போ எங்கே போகணும்? உங்களோட வீட்டு வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறோம். வெளியில் நினைக்கிறீங்களா? இப்போ என்னென்னா எங்களுக்கு வர்றது பாதை சொல்ல மாட்டேறான். தானே வந்து கூட்டிக்கிட்டு போகிறேன்ட்டு இப்போ வாரார். எதால் வாரேன்னு தெரியாது. பார்ப்போம். உங்களோட ஊருக்கு வந்து நிற்க உங்களோட ஊரை சுற்றி காட்டணும். இல்லாடி இது மிகப்பெரிய துரோகம்மா. இவன் இந்த ஊர்லாம் கிடக்குறான் உள்ள. வாரீங்களா வரலையோ? இந்த ஊர்லாம் கிடக்குறான் உள்ள. அஞ்சா ஆனாவனா இங்க வந்தா வீடியோ எடுக்கிறேன். இந்த வேலையே ஒரு பிரபலியமான சாவச்சேரியை சுற்றி காட்ட மாட்டேன்ட்டீங்கள்டா. இதோட ஒரு இது இல்லை, யூடியூபர் இல்லை, சாவச்சேரி யூடியூபர். நாங்கள் நீ தான் எங்களுக்கு சாவச்சேரி காட்டி தந்த. நீ நாங்கள் இல்லை. சரி வாங்க வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புது கட்டுறம் காட்டினா செங்கலால் காட்டினா பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் குளிர்மையாக இருக்கும். இப்போ நாங்கள் விஜயரன் யூடியூபரை சந்திச்சுட்டு இப்போ திருப்பி போய்க்கணும். பார்த்தீங்கன்னா இதில் ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிரும்பில் அந்த கோபுரம் மாதிரி செய்திருக்கணும். இப்போ இந்த வீதியில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை ரோட்டே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். கிழமை நாட்கள்ண்டா தெரியும் அந்த வாகனங்கள் போய்கொண்டிருக்கும். இதில் புது கட்டணம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். மழை காலத்தில் கொஞ்சம் கட்டுறம் காட்டினா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவோம். ஏன்டா அந்த கட்டுறதுக்கு தண்ணி வந்து படுமா, அதால் கட்டுறம் வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும்னு சொல்லிக்கணும். இப்போ ஓர் ஆண்டுகளுக்கு முதல் தான் சாவச்சேரியில் KFCயும் துறக்கப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்ட சாவச்சேரி கிட்டத்தட்ட எங்கள்ட யாழ்ப்பாணம் டவுன் அளவுக்கு வளர்ந்து கொண்டு வருது. அவ்வளோ கட்டுறங்கள் எல்லாம் கட்டி எழும்பி கொண்டு வருது. இதில் ஒரு பாடசாலை இருக்குது பாருங்கள். இந்த பாடசாலையின் பேர் நுணாவில் கிழக்கு அமிர்தாம்பிகை வித்தியாலயமா. இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் இருந்த மறக்காமல் கமெண்ட் போட்டு விடுங்க. இப்போ இப்படியே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இதை போட்டிருப்பாங்க அதிவேக மரணத்தை ஏற்படுத்துமா. இதில் ஒரு சின்ன ஆலயம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ இதில் பெரிய கட்டடம் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இதில் பாருங்க ஒரு அழகிய வீடு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு சிறிது காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாவச்சேரி பிரபல்யமாக பேசி கொண்டிருக்குது. சாவச்சேரியில் கொஞ்சம் பிரபல்யங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ சாவச்சேரி சிட்டிக்கு வந்துட்டோம், அதாவது நகரத்துக்கு.
டவுனுக்கு சில பேருக்கு கனவாக இருக்கும் இந்த நகரப்பகுதிக்கு காணி வட்டி வீடு கட்டணும்னு சொல்லி அப்படியே சில பேர் கட்டியும் இருப்பினும் சில பேர் வந்து கட்டுறதுக்கு ரை பண்ணிக்கணும் வீடுகள் வேண்டுறதுக்கு ரை பண்ணிக்கொண்டும் இருப்பினும் பொன்விழா மண்டபம் நகராட்சி மண்டபம் சாவச்சேரி கீழே இலங்கை வங்கி இந்த ஆஃபீஸுக்கு நிற்கிறேன். அப்படியே இதில் சாவச்சேரி கோர்ட்ஸ் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது வலக்கை பக்கத்தில். நாங்கள் அப்படியே நேராக போனால் இது சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட். இதில் வந்து ஒரு பழங்காலத்து சிவன் கோயில் இருக்குது, ஆதி காலத்து சிவன் கோயில் இருக்குது. சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட். சாவச்சேரியில் கடை வச்சுருக்கிற உறவுகள் இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் போட்டு விடுங்க, உங்களோட கடைகள் தெரியுதோன்னு வீடியோவில். இப்படியே நாங்கள் ஏனைய நிதியால் தான் பயணிக்க போகிறோம். வணக்கம். எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த சந்தையில் வியாபாரம் செய்கிறீங்க? நான் இப்போ சாவச்சேரியில் ஒரு இந்த வருஷத்தோட 25வது வருஷம் சாவச்சேரியில் கால் அடித்து போயிருக்கேன். அப்போ 2000ஆம் ஆண்டுலேருந்து வியாபாரம் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் 2000ஆம் ஆண்டுலேருந்து இப்போ மட்டும் எங்கள்ட சாவச்சேரி நகரப்பகுதி எப்படி அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு, என்ன மாதிரி? அதாவது 2000ஆம் ஆண்டு, அதாவது 99 2000ஆம் ஆண்டு காலத்துக்கு பிறகு சாவச்சேரி உண்மையிலேயே ஒரு நவீனம் அடைந்துள்ளது. இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் வியாபாரம் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு வியாபாரங்கள் மிகவும் சரிந்துள்ளது. இப்போ இந்த மரக்கறிகள் விற்கக்கூடிய மாதிரி இருக்குதோ, லாபகரமாக இருக்குதோ? தொழில் செய்ய இல்லாத நிலைமையில் இருக்கிறோம். ஏனென்னா நாங்கள் வந்து இங்கே சாவச்சேரியிலே நாங்கள் வளர்ந்து இதுக்குள்ளேயே தொழில் செஞ்சு கொண்டிருந்தோம். இப்பொழுது வியாபாரம் செய்ய இல்லாத நிலைமையில் உள்ளோம். என்ன காரணம்? மக்கள் வரவு குறைந்துள்ளது. ஏன் மக்கள் இப்போ இந்த அதிகமாக பெரித கால பகுதிகள் மிளக்கறிகள் கொஞ்சம் விலையாக இருக்கும், அப்படி இருந்த போதும் மிளக்கறிகள் சரியாக விலை குறைஞ்சிருக்கும். மிளக்கறிகள் இப்போ இந்த காலப்பகுதியில் மிகவும் மலிவான விலையில் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றது. ஆனால் மக்கள் வரவு மிகவும் குறைவாக உள்ளது. இந்த சீசனில் கூட வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா 600 ரூபா விற்க வேண்டிய வெங்காயம் தற்போது 200 ரூபா 150 ரூபா அந்த நிலையில் உள்ளது. ஏனென்னா இப்போ முதல் வந்து கொழும்பு கூட ஏற்றுமதி செஞ்சது. இப்போ தற்போது அங்கே ஏற்றுமதி செய்யலாதனால இங்கே வியாபாரம் கூட செய்யலாத நிலைமையில் உள்ளது. ஆனால் மழை காலத்தில் வெங்காயம் எல்லாம் அதாவது வெங்காய பயிற்சியை செய்ய முடியாது, வெங்காயம் எல்லாம் 800-900 ரூபா எல்லாம் போகும். அப்படி இருக்கே இப்போ 200 ரூபா விற்பனை ஆகுதோ? அதுதான் பயங்கர வீழ்ச்சி அடைஞ்சுள்ளது தான் சொல்லலாம். ஏன்னா சரிவை சந்தித்துள்ளது தென்மராட்சி மிகவும் ஒரு சரிவை சந்தித்துள்ளது வியாபாரம். ஏனென்றா கொரோனா காலத்துக்கு பிறகு வியாபாரங்கள் எல்லாம் போகிற சந்திகளில் இருந்து வியாபாரம் நடக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் கைதடியில் மார்க்கெட் இல்லை. இப்போ கைதடி சந்தையில் வந்து சகல மரக்கறிகள் அங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேராக வந்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் பயிரோல் சந்தையில் கடை இருக்குது, மரக்கறி கடை. அப்படி ஒவ்வொரு கரையோரங்களில் மரக்கறி கடைகள் இருக்கிறதுனால சாவச்சேரியில் இப்போ வியாபாரங்கள் செய்யலாம். இங்கே எத்தனை மரக்கரை வியாபாரிகள் இருப்பினம்? கிட்டத்தட்ட மரக்கறி வியாபாரம் ஒரு இல்லாமல் ஒரு 100 பேருக்கிட்டே இருப்பினம். எத்தனை ஆண்டுகளாக வியாபாரம் செய்யக்கூடிய ஆக்கள் இருப்பினம்? அதிக இப்போ வந்தால் இப்போ ஒரு பழைய ஆக்கள் அந்த குறிப்பிட்டால் ஒரு 15-20 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே வந்தாங்கலாம். எத்தனை ஆண்டுகளாக தொழில் செய்து கொண்டு இருப்பினம்? அந்த 15 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் காலமாகவும் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். அவையில் இந்த சந்தையில எல்லாம் கட்டி கொடுத்தது அவைகளுக்கு சந்தோஷமா இருக்குதோ? சந்தோஷம்தான், வியாபாரம் சந்தோஷம்தான். தற்போது வியாபாரங்கள் செய்யலாத நிலைமையில் சாவச்சேரி இனி வருங்காலங்களிலே சாவச்சேரி மார்க்கெட்டில் கூட வியாபாரம் செய்யலாத அளவில் நிலைமை வரக்கூடிய ஒரு இருக்கும். அப்படியான ஒரு மோசமான நிலைமை போக்கு ஒன்று வருது. ஓங்கி நிற்கும் கட்டுறங்களை பாருங்க, உங்களுக்கு தெரியும் அப்படி கட்டுறங்கள் இருக்குன்னு சொல்லி.
இப்போ நாங்கள் எதடிக்கு வந்துட்டோம்டா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். நண்பன் விஜயரன் இப்போ சேர்ந்து தான் இப்போ சாவச்சேரி பயணத்தை தொடங்குகிறோம். பின்னே கரிகரன் நடந்து பாடி வாரான். காலையை பார்ப்போம். இனிப்போ எங்கள்கிட்ட சாவச்சேரியை பற்றி ஆக்கள்கிட்ட நாங்கள் வாய்ஸ் கட்டில் அதாவது வீடியோ எடுக்க போகிறோம். அதை பற்றி கதைச்சு அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல். இது இன்னும் பிரபலியமானதுக்கு என்ன காரணம்னு சொல்லி தெரியும். தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் போட்டு விடுங்கோ. சாவச்சேரி உறவுகள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கோ. இந்தியாவில் பக்கம் பார்த்தா ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இந்த ரோட்டால் பயணம் செய்துட்டு சில வேளை குவைரதமும் சேர்ந்து போகும். அப்போக்கே இந்த ரோட்டு பார்க்க ஆசையாக இருக்கும். நான் எல்லாம் நிப்பாட்டி வீடியோ எடுத்து டிக்டாக் போட்டிருப்பேன். இதில் ஒரு ஆலயம் இருக்குது, சிறிய ஆலயம். இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம்னா சங்கத்தானைக்கே வந்துட்டோம். சங்கத்தானை ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை இருக்குது, சாவச்சேரி ஹிந்து காலேஜ். சாவச்சேரி ஹிந்து காலேஜில் படித்தவங்களோட உறவுகள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை போடுங்க. நீங்கள் எந்த ஆண்டு காலப்பகுதியில் படித்தீங்கன்னு சொல்லி. நானும் இந்த பாடசாலையில் வந்து வீடியோ எடுத்து பதிவேற்றிருப்பேன் பாருங்கள். ஒரு பிள்ளை வந்து 1200 சொற்கள் வந்து சின்ன பிள்ளை சொன்னது, அதாவது அது உலக புத்தகத்தில் பதிப்பட்டது ரெக்கார்டா. நுழைவாயில். இந்த பாடசாலை நிறைய சாதனைகள் செய்தது. சமூக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியூஸ்களில் எல்லாம் தேசியம் போனது என்ற ரீதியில் அதிகமான ஆட்கள் தேசியம் போனது இந்த பாடசாலையிலிருந்து தான். நாங்கள் இதிலேருந்து இப்படியே விட வர போகிறோம். இப்போ நாங்கள் இந்த பிரதான வீதியில் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். கரிகாரனும் நானும் தான் வந்து நாங்கள் கரிகாரன் மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிறார். நான் வந்து பின்னைக்கு இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். திடீரென சம்பவம் நடந்தது, அதை நான் பதிவேற்றேன். நீங்கள் பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ இப்படியே வந்து நாங்கள் இதில் கொஞ்சம் தூரம் இப்படியே நிப்பாட்ட போகிறோம். இதோட காணொலியை நிப்பாட்டி இப்போ இந்த கொடிகாமம் அங்கண்ட காணொலி வந்து வரும். அப்போ நீங்கள் கொடிகாம காணொலியை பாருங்க. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இடக்கை பக்கம் ரோட்டால் இந்த அதாவது இது கஜா ரோட்டுக்கு போய் ஏற்றும், அதால் போய் அப்படியே கஜா ரோட்டால் போய் சாவச்சேரி டவுனுக்கு ஏற்ற போகிறோம். இப்போ நாங்கள் அந்த ரோட்டால் தான் போய்க்கொண்டிருக்கோம். இதில் பாருங்க, இதில் இங்கே எல்லாம் பெரிய பெரிய கட்டுறங்கள், அதாவது வீடுகள் கட்டி இருக்கிற மக்கள். இந்த ரோட்டுக்கு ஃபுல்லாகவே மேல்மாடி வீடுகள்லாம் கட்டியிருக்கணும். பார்க்கவே அழகாக இருக்குது. நேராதான் இதில் ஒரு வீடு சிசிடிவி கேமராவோட இருக்குது. சுவரை பாருங்கள், எந்த பெரிய சுவர் உண்டு. இதால் போய் விளக்கை பக்கம் திரும்புங்க. இது கந்தையா வீதி. கந்தையா வீதி விளக்கை பக்கத்தால் திரும்பி தான் கச்சா வீதிக்கு ஏற்றி அப்படியே கச்சா வீதி விளக்கை பக்கத்தால் அப்படியே டவுனுக்கு ஏற்றப்புறம்.
இதுல எல்லாம் பாருங்க வீடுகள் இருக்குது. இந்த வீட்டு உரிமையாளர்லாம் இந்த காணொலியை பார்த்தா ஒரு கொமெண்டை போட்டு விடுங்க. இதில் விளக்கை பக்கம் வந்து ஏற்றிட்டோம். மற்றது இன்னொரு சாவச்சேரியில் ஒரு இருக்குது, ஒரு தீவில் ஒரு சின்ன கோயில் கட்டியிருக்கிறார். அவரையே முடிஞ்சால் சந்திக்க போவோம். அப்படி காணொலி பதிவேற்ற முடிஞ்சால் பதிவேற்றுவோம். இப்போ இப்படியே இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் இருந்தால் சொல்லுங்க. சாவச்சேரி சத்தியம்மன் பாடசாலையாம். இந்த வீதியால் வந்து கொண்டிருக்கிறோம். இதுலேயும் ஒரு பெரிய கட்டணம் கட்டினேன். ஆனால் இப்போ வருமானம் இல்லாம இப்போ நாங்கள் இதில் வந்தால் இது எங்கள் நண்பர் விஜயதரனை பிடிச்சி ஒரு சாப்பாடு கடையில் ஒரு சாப்பாடு வேண்டி தான் ஒன்று சொல்லி அதை வதச்சி போட்டு அப்படியே பயணத்தை தொடங்குவோம். உங்கள் மேலே நிற்கிது கடையில் அப்படியே கடையும் காட்டுறோம். வந்துட்டோம். இப்போ மேலே நிற்கிறோம். 2 பேரையும் போய் காட்டுறோம். என்னோட காசு கொண்டு சொல்லி டக்கண்டு அடித்து சொல்கிறார், எனக்கு ஒரு $50 போட்டு விடுங்கன்னு சொல்லி உடனே போட்டு விட்டுட்டீங்கன்னா இப்போ கிழங்கு ரொட்டியும் டீயும் பண்ணி தந்திருக்கார் எங்கள்கிட்ட விஜயதரர் நண்பன். அதோட எங்கள்கிட்ட இன்னொரு ஆளும் கரியர். இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கும் ஒரு ஆள் நேற்றும் ஒரு ஆள், இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தரை பிடிக்க வேண்டியதுதான். அதான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் சொல்கிறேன்டா, அடுத்த கட்டம் எங்களை எங்கே கூட்டிக்கொண்டு போகிறீங்க? நீ தான் என்ன கூட்டி வந்துக்கிறாய் சாவச்சேரிக்கு. இன்றைக்கி எங்களோட நண்பன் விஜயரட்ட செலவில் போசாக போட்டுட்டு சிற்றுண்டியை சாப்பிட்டு இப்போ நாங்கள் சாவச்சேரியை திருப்பி பயணத்தை தொடர்றோம். அப்படியே விடக்கை பக்கம் கிடைக்கிறேன். விடக்கை பக்கத்தால் போகிறோம். இங்கால சாவச்சேரி மிளக்கறி சந்தை உங்களுக்கு தெரியும். புதிதாக கட்டி கையளிக்கப்பட்ட மிளக்கறி சந்தை. இப்படியே வந்துட்டோம். இப்போ நாங்கள் இதில் ஒரு அண்ணையை கண்டுட்டு கேட்டு நாங்கள் இப்படி வீடியோ ஒன்று தர முடியும்னு சொல்லி அவர் உடனே பிரச்சனை தாரன்னு சொன்னவர். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். உங்களோட பேர்? பிரணவதாசா. நீங்கள் எந்த இடத்துல வசிக்கிறீங்க? கச்சாரி. ஓகே. இந்த சாவச்சேரியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சாவச்சேரி இந்த யாழ் மாவட்டத்தில் முக்கியமான இடம். பெரிய பெரிய படித்த மேதாவிகள், போர் வீரர்கள், வியாபாரிகள், இந்த ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான இடம் தான். தோட்டங்கள், இந்த தோட்டம் செய்யக்கூடிய ஆட்கள், எல்லா வசதியும் ஒரு பிரதேசம். பிரதான வாழ்வாதாரம் பிரதான வியாபாரம், அந்த தோட்டம், மற்றது கடத்தொழில், கடத்தொழில், மற்றது சிறுகை தொழில்கள் கொண்டு. ஆனால் இங்கே பிரதானமாக இந்த தேங்காய் விற்பனையும் கொஞ்சம் பிரபல்யமானது. அப்போ இந்த இடம்பெயர்வு காலப்பகுதியில் நீங்கள் இங்கே இருந்தீங்களா இல்லை வெளியில் போனீங்களா? வண்டிக்கு போட்டோம். போய்தான் இந்த எத்தனை ஆண்டு திருப்பி இங்கே வந்த நீங்கள்? 2002 திரும்பி வந்த நீங்கள். அது மட்டும் இது இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்தோ இல்லாட்டி பொதுமக்கள் அப்போவே இருந்தவில்லை? இல்லை, கொஞ்ச காலம் இராணுவ கட்டுப்பாடு, விடுதலை கட்டுப்பாடு மாறி மாறி இருந்தது. அப்போக்கே இங்கே பொதுமக்கள் இருந்தவில்லை? மாறி மாறி இருக்கு இருந்தது என்று மாறி மாறி பொதுமக்கள் உடம்பு வந்து வடமராட்சி பக்கம் போய் திருப்பியும் இங்கே வந்து குடியேறி கொஞ்சம் சாவச்சேரி இந்த திட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இடம். அப்படின்னும் மக்கள் தளராமல் திரும்பவும் கட்டி எழுப்பப்படுகிறார். பல தடவை கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நகரம் சாவச்சேரி. நல்ல துரித அபிவிருத்தி அடைந்த ஒரு நகரமாக பார்க்கக்கூடிய முயற்சியாலே மக்கள் இந்த தன்னிறைவான ஒரு எண்ணத்தால் இந்த சாவச்சேரி பல தடவை கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நகரம். சரி அண்ணா, நன்றி. நன்றி. சாவச்சேரி சந்தைக்குள்ள நான் போகாமல் இப்படியே
போய்கொண்டிருக்கோம். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அடிக்க போகிறோம். திருப்பி வந்து உங்களுக்கு சந்தையில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதிலெல்லாம் புது கட்டுறங்கள் கட்டப்பட்டிருக்குது. இப்போ இந்த ரோட்டு வந்து உயர் நிலையத்துக்கு செல்லும் பாதை. சாவச்சேரி பொது நூலகம். இந்த சாவச்சேரி பொது நூலகத்தில் வந்து அதாவது இந்த பேப்பர்கள் படிக்கிறார்கள், மற்ற இந்த புக்ஸ் எடுத்து படிக்கிறார்கள் இருந்தால் ஒரு கொமெண்ட் ஒன்று போடுங்க. யாழ்ப்பாணம் நகராட்சி மன்றத்தடியால் இப்போ நாங்கள் போய்கொண்டு உயர் நிலையத்துக்கு போயிட்டு அப்படியே திருப்பி நாங்கள் ரொட்டேட்டில் டவுனுக்கு வர போகிறோம். நாங்கள் இப்போ சாவச்சேரி நகராட்சி மன்றத்தால் அப்படியே வெளியில் போய் அப்படியே உயர் நிலையத்தடிக்கு போயிட்டு அப்படி உங்களுக்கு உயர் நிலையத்தை காட்டிக்கொண்டு அப்படியே மீண்டும் எங்களோட பயணம் வந்து தொடரும். இல்லை பாருங்க, இதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. முருகமூர்த்தி கோயிலா, முருகன் கோயில் உண்டு. இப்போ புகையிர நிலையத்துக்கு வந்துட்டோம். சாவச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இந்த சாவச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ வேலை நடந்துட்டு நினைக்கிறேன். மேலே கூரை வேலைகள் எல்லாம் மற்றது சொல்லி நம்ம எங்கள்ட ஊருக்கே எல்லாம் தேங்காய் ஏதாவது கோயில்களுக்கு இல்லை கல்யாண வீடுகளுக்கு தேங்காய் கொண்டு வரமுட்டா சாவச்சேரிக்கு விடிய அப்புறம் 5 மணிக்கு போனால் தேங்காய் எடுக்கலாம், அங்கே மலிவாக இருக்குமென்னு சொல்லிவினோம். ஏன்னாண்டா சாவச்சேரியில் வந்து தேங்காய் சரியாக விலை குறைவுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஏலத்துல எல்லாம் தேங்காய் போகுது, பார்த்தாலே ஆசையாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம்னு பார்த்தா தெனங்கலாபுரம் ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம். அதாவது சாவச்சேரி மீன் சந்தை காட்டுவதற்கு உங்களுக்கு சாவச்சேரி மீன் சந்தை. அதாவது மன்னர் பஸ் பார்த்தீங்கன்னா இரு பாதையால் பயணம் செய்கிறது. ஒன்று வந்து சாவச்சேரி வந்து சாவச்சேரியால் தெனங்கலாபுரம் ரோட்டால் போகும், மற்றது வந்து நாவக்குழி சந்தியால் வந்து அப்படியே நாவக்குழி கேரதீவால் போய் போகும். இப்போ நாங்கள் பஸ் ஒன்று போய் இப்போ நாங்கள் இங்கே பயணத்தை தொடர்பு பதக்கிலே ஒரு சின்ன தீவில் ஒரு ஐயா மட்டும் தனியாக இருக்கிறார். அவர் தான் பார்க்க போகிறோம். அவர் இருக்கிறார். சாவச்சேரி இந்து மயானம், கண்ணாடிப்பட்டி இந்து மயானம். இப்போ நாங்கள் இந்த தீவடிக்கு வந்துட்டோம். இந்த தீவில் இந்த ஐயா இருக்கிறாருன்னு கூறப்படுகிறது. நாங்கள் போய் பார்ப்போம் ஐயா இருக்கிறாரோ இல்லையா வந்து போய் பார்த்துட்டு போடுறோம். நாங்கள் இப்போ வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஐயா அங்கேயோ வெளியில் போனவர். அப்போ எங்களை கண்டுட்டு இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து வாங்க தான் இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னவர். பாருங்க ஐயா தான் தனியாக அந்த குட்டியில் இருக்கிறாங்க. இந்த கரையில எல்லாம் அந்த ஓடுகளை அடுக்கி கல்லுகள் போட்டு செய்திருக்கா தான் போய் வரக்கூடிய மாதிரி. இது நெல் போட்டிருக்கீங்களா? இந்த நிலத்துல வருமா நெல்? முதல் முறையாக நான் விதைச்சிருக்கேன். நெல் நெல் பார்த்தீங்கன்னா ஐயா இதில் இந்த கோயில் எல்லாம் செய்து வச்சுக்கார். அப்போ இதுக்கெல்லாம் நிலம் தங்குறது எல்லாம் இந்த நிலம் வந்து அரச நிலம் தானே? இப்போ அதுக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு எல்லாம் கவர்மெண்ட் உங்களுக்கு தந்தவிலோ? எல்லாரும் வந்து பார்த்தவே கோயில் வச்சிருக்கிறோம். அது ஐயா ஒரு புனிதமாக வச்சிருக்கிறாருன்றதை ஒன்றும் கதைக்கல. ஒன்றும் கைக்க விட்டுட்டு போயிடணும். எவ்வளோ ஆண்டுகள் அங்கே இருக்கிறீங்க? இப்போ 1 வருஷத்துக்கு மேலே. 1 வருஷம் இருக்கும். கணக்கோலி எல்லாம் பிஞ்சுது நம்மளே. 1 வருஷமா இங்கே நீங்கள் இந்த மரங்கள்லாம் நீங்கள் எல்லாம் வச்சு உருவாக்கினீங்க? உருவாக்குறதோ. அப்போ தண்ணியல் அதுகள் தண்ணி எல்லாம் அங்கே சுடலப்பட்டியில் இருந்தால் கேனில் கொண்டாடுறது. கொண்டு தான் இல்லை ஊற்றுற நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்களா? அப்போ தான் இருக்கிறது. அப்போ உங்களோட குடும்பங்கள் மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் கொடிக்காமம், சொந்த இடம் கொடிக்காமம், அம்மா எந்த தாயின் இடம் இது மட்டுவில் எஸ்கந்தபுர அருணோதயா மகா வித்தியாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. சரி ஐயா, சரி ஐயாவை பார்த்தீங்கன்னா இதில் இந்த மரங்கள் தென்னம்பிள்ளைகள் வாழைகள் பப்பாசி எல்லாம் வச்சு அது மட்டும் இல்லை நெல்லும் வந்து இந்த இடத்துல விளைய வைக்கிறார் பாருங்கோ. இந்த பசலையெல்லாம் போட்டு நெல்லுகள் விளைய வச்சு இந்த இடத்தை ஒரு அழகாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஐயாண்ட இந்த முயற்சிக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு தெரிவிக்க வேணும். சரி ஐயா, நாங்கள் நாங்கள் இதை பார்க்கணும்னுட்டு
பார்க்கணுமென்றா நல்ல ஆளம் நீங்கள் வந்துட்டீங்க, சந்தோஷம். அதில் இந்த சந்தையில் வியாரம் செய்கிறாங்க உறவுகள் இந்த காணொலியை பார்த்தா மறக்காமல் கொமெண்ட போடுங்க. அதே மாதிரி இங்கே வந்து மரக்கரையில் வேண்டி புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் இந்த காணொலியை பார்த்தாலும் ஒரு கொமெண்ட் 2 போடுங்க. இவர் வந்து சாவச்சேரி சந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். இந்த சாவச்சேரி சந்தையில் நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக தொழில் செய்து? 23 வருஷ காலத்தில் நீங்கள் என்னத்தை இங்கே எதிர்பார்த்து நிற்கிறீங்க சாவச்சேரி சந்தையின் வளர்ச்சியை பற்றி? சந்தை வளர்ச்சி நல்ல முறையில் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இல்லை இப்போ தச்சமயம் வந்து இப்போ குறிப்பிட்ட காலத்தில் அவ்வளோத்துக்கு பெரிய முன்னேற்றத்தை காட்ட இல்லை. என்னென்னு சொல்லிச்சுன்னா பொருளாதார நெருக்கடியால் ஜனத்தின் வரத்தில் குறைவு, வியாபாரம் குறைவு, எல்லா ரீதியாகவும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் இப்போ இது. நகரம் வந்து ஒரு பாரிய அபிவிருத்தி அடைஞ்ச நகரம். அதனால தான் பிரச்சனை. யாழ்ப்பாணம் நகரப்பகுதியோட ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம்பெயர்வுகளுக்கு முதல் எப்படி இருந்தது, இடம்பெயர்வுக்கு பிறகு எப்படி? இடம்பெயர்வுக்கு முன்னத்தை விட இடம்பெயர்ந்ததுக்கு பிறகு 90% வளர்ச்சி இருக்குது தானே. ஆனால் அதிக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் ஆகக்கூடிய இருக்கும். எக்கச்சக்கத்தரம் பின்வாங்கி முன் வந்த ஒரு பிரதேசமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு தொழிலாலேயும் பொருளாதாரம் முழுந்து கொண்டு போகுது. அது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த குரங்கு இந்த கட்டுப்படுத்துறதுக்கு என்ன அது முடிவு எங்களுக்கு சொல்ல தெரியல. நாங்கள் சும்மா ஒரு அபிப்பிராயம் வச்சதுனால அது என்ன மாதிரி அது நடைமுறைக்கு வரமாட்டேன் எங்களுக்கு சொல்ல தெரியல. அதாவது ஒரு கடற்கரை பகுதியை பிடிச்சி அந்த பக்கத்தில் இருக்க கிராம மக்கள் அப்படி இருக்கிறாங்க. ஒரு பக்கமாக எல்லா பகுதியும் மக்களும் சேர்ந்து கலைச்சி ஒரு பெரிய காட்டுக்கு விடலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது நடைமுறைக்கு வருமானது எனக்கு என்ன சொல்ல தெரியும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன இப்போ குரங்கு தொல்லையால் ஒரு விதமான பொருளும் கொஞ்சம் வரத்து இல்லையா, முருக்கங்காய் இல்லை, மாங்காய் இல்லை, அதாவது கூடுதலான முக்கியமான பொருள் இல்லை. அதை பாதுகாக்கிறது ஆக்களும் இல்லை. அதனால் அந்த தொழிலை அவங்க கைவிட்டுருக்காங்க. இப்போவும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் வரமக்கோட்டைக்குள்ளே இருக்க குடும்பங்களும் சில பேர் தேங்காயில் விற்று தான் தங்களோட குடும்பங்களை நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த குரங்கு தொல்லையால் அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இன்னும் பின்னடைஞ்சு கொண்டு பார்க்கக்கூடியா இருக்கும். தேங்காயில் இப்போ விலைவாசிலாம் ஏறிக்கொண்டு தேங்காய் 150 ரூபா மட்டும் வந்துட்டுது. 230 போகும் ஒரு தேங்காய் 150 230 வரையும் போகும். சரி அண்ணா, அப்போ உங்களோட கருத்துக்கு நன்றி. ஓகே. இந்த சாவச்சேரி சந்தையில் நீங்கள் தேவையான அனைத்தும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உடுப்புகள்னு அனைத்துமே பெற்றுக்கொள்ளலாம். இங்கே தென்மராட்சி சாவச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழங்கள் எல்லாம் மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாவச்சேரி நகரப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிபர்டிங் கல்லூரி இருக்குது. இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 150 ஆண்டு வந்து கொண்டாடி இருக்குது. ரிபர்டிங் கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா இணக்க சபை நடக்கிறது சாவச்சேரியில். இதில் பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தாய் தகப்பன் நினைவாக வந்து கட்டி கொடுத்துருக்கணும். இதில் ஒரு புது கட்டுறதை பாருங்கள், இப்படி இன்னும் ஓப்பன் பண்ணிடுற போலோடக்கு. இப்போ நான் வந்து 1 கிலோ மாம்பழம் பண்ணி கொண்டு வீட்டை போகிறேன். எனக்கு இந்த மாம்பழம் பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டு, நல்ல இனிப்பாகவும் இருக்கும். சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்காக நாங்கள் இப்போ போகிறோம். சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டை போய் உங்களுக்கு அப்படியே காட்டி போட்டு அப்படியே காலையிலேயே நிறைவு செய்ய போகிறோம். சாவச்சேரி பஸ் ஸ்டாண்ட் முதல்ல எப்படி இருந்தான்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் ஒரு கொமெண்டை போட்டு விடுங்க. சாவச்சேரியை பற்றி நாங்கள் முழுமையான காணொலி இன்னும் பதிவேற்றோம். ஒவ்வொரு ஊராக போய் இத்துடன் காணொலியை நிறைவு செய்கிறோம்.